ஹாய், திஸ் இஸ் ஷப்னா சிங். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கப்பல்ஸுக்கு இடையில் காணப்படுற ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். பொதுவாகவே இந்த பணம்ன்றது உண்மையாகவே தேவை. மணின்றது எல்லாத்துலேயுமே நீட். நாங்கள் என்ன வேலை செய்ய போனாலும், எங்களோட என்ன தேவை நிறைவேற்றி கொள்ள போனாலும் எங்களுக்கு நிச்சயமாக மணின்றது தேவை. ஸோ எல்லாருக்குமே இந்த தேவை காணப்படுது. அது நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி நாங்கள் இந்த ரேஸில் இருக்கிற நேரம் முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மணி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்களோட ஃபேமிலியும் எங்களுக்கு முக்கியம். என் ஒய்ஃப் அல்லது என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைகள், இவங்களும் எனக்கு தேவைன்ற விஷயத்த கட்டாயம் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாங்கள் உண்மையாகவே என்னத்துக்கு சம்பாதிக்கிறேன்ற கேள்விக்கு பதிலாக நாங்கள் என்ன பொதுவாக சொல்கிற ஒய்ஃபுக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். பட் நாளைக்கு நாங்கள் சல்லியை மட்டும் வச்சுக்கொண்டு திரும்ப எங்களோட ஃபேமிலியை பார்க்குற நேரம் எங்களுக்கும் எங்களோட ஃபேமிலிக்கும் இடையிலான பாண்ட் காணாமல் போய் இருக்கக்கூடாது. சல்லியால் நிச்சயமாக எங்களோட ஒய்ஃபோட லவ்வையும் எடுக்கல, அதே நேரம் எங்களோட பிள்ளைகளோட லவ்வையும் நிச்சயமாக உங்களுக்கு எடுக்க முடியாது. அந்தந்த வயசுல அந்தந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைகளோட கனெக்ஷன் எங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த ரேஸ்ல நாங்கள் மிஸ் பண்ற விஷயம் இதுதான், எங்களோட ஃபேமிலியோட இருக்கிற அட்டாச்மெண்ட். பட் யார்கிட்ட இதை பத்தி பேச தொடங்கினாலும் அவங்க சொல்ற முதல் விஷயம், அவங்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் யாருக்காக சல்லி தேடுறோம், எங்களோட பிள்ளைகளுக்காக, என் ஒய்ஃபுக்காக தானே நான் தேடுறேன். ஸோ இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் தானே அப்படின்ற விஷயத்த நாங்கள் முன்வைக்கோம். நிச்சயமாக இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்காகத்தான் ஓடிட்டிருக்கிறன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் சில கனெக்ஷன் உங்களை விட்டு போகும். அது அவங்க வேணுமென்று செய்கிற விஷயம் இல்லை. உதாரணமாக உங்களோட பிள்ளைக்கும் வாப்பாக்கும் இருக்கிற கனெக்ஷன் நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள், ஃபாரின்ல இருக்கிறீங்களாட்டி வேலைக்கு போய்த்து நீங்கள் வார டைமில் உங்களோட பேபி தூக்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் இடையிலான ஃபிசிக்கல் கனெக்ஷன் இல்லாமல் போகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனுப்புகிற விளையாட்டு சாமான், நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடு, அதில் தான் அவர் என்ஜாய் பண்ணுவார். ஆனால் உங்களோட இருக்கிற எமோஷனல் கனெக்ஷன் அவருக்கு இல்லாமல் போகும். வாப்போட அவர் கதைப்பாரு, தந்தையோட கதைப்பாரு, சிரிப்பாரு, அதெல்லாம் இருக்கும். பட் காலப்போக்கில் அந்த எமோஷனல் கனெக்ஷன்ன்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய உணர்ந்துட்டிக்கிறாங்க. உதாரணமாக சொல்லுங்களேன், நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக ஓடி 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 ஒரு காலத்தில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற காலத்தில் பிள்ளைகள் அவங்கள கணக்கெடுக்கிறது இல்லை, அவங்க பேசுகிறத கேட்கறது இல்லை. இதுக்கு உண்மையாகவே பேசிக் காரணம், பிள்ளைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பேரண்ட்ஸ் பக்கத்தில் இல்லாமல் இருந்தது. பிள்ளைக்கு தண்ட வாப்பா தண்ட உம்மா கூட இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அந்த எமோஷனல் கனெக்ஷன்ன்றது பிள்ளைகளுக்கு ஏற்படும். அப்படி இல்லாமல் நாங்கள் சல்லியெல்லாம் தேடிட்டு பிள்ளையோட கொட்டினத்துக்கு நாங்கள் பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படி தானே, நான் இவனுக்காக தான் சம்பாதிச்சேன், கடைசியில் இவன் என்னைய பார்க்குறான், இல்லை வாழ்க்கை முழுக்க இவனுக்காக தான் உழைச்சேன், பட் என்னை பிள்ளை என்னைய கணக்கெடுக்கிறான் இல்லைன்ற கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸுக்கு பொதுவாக இருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் இதுதான். ஸோ நாங்கள் கட்டாயம் உழைக்கணும், மணி சேர்க்கணும். ஆனால் அதோட எங்களோட ஒய்ஃபோட, என் பிள்ளையோட, என் ஹஸ்பண்டோட எனக்கு இருக்கிற கனெக்ஷனையும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த கனெக்ஷன் உடையமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு அவங்களுக்கு கொட்டினாலும் காலப்போக்கில் ஜஸ்ட் அந்த மணி என்ற பேஸில் மட்டும்தான் அது இருக்கும். உங்களுக்கு இடையில எமோஷனல் கனெக்ஷன்றது இருக்காது. அதை உங்களுக்கு இப்போ விளங்காது. உங்களுக்கு வயசாகி நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எமோஷனல் கனெக்ஷனோட தேடுற நேரத்தில் உங்களோட பக்கத்தில் உங்களோட ஒய்ஃபோ உங்களோட பிள்ளையோ ஃபிசிக்கலாக இருப்பாங்க, ஆனால் உங்களோட எமோஷனலி அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். பட் அது டூ லேட். ஸோ நாங்கள் இப்பயே அந்த எமோஷனல் கனெக்ஷன்ன்றதை கூட்டிக் கொண்டு
எங்களோட பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மேக்ஸிமம் கூட்டிக் கொள்வோம். எங்களோட ஒய்ஃபோட அல்லது உங்களோட ஹஸ்பண்டோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை மேக்ஸிமம் கூட்டி அவங்களோட இருக்கிற எமோஷனல் கனெக்ஷன்ட்ட கூட்டி கொண்டா எங்களுக்கு இந்த பாரதூரமான நிலையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ மணி மட்டும் ஃபினான்ஷியலி நாங்கள் செட்டில் ஆகிறது மட்டும் லைஃப் இல்லை, அதுவும் வேணும். அதே நேரத்தில் இந்த லவ் அஃபெக்ஷன் கனெக்ஷன்ன்றது கட்டாயம் எங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களோட லைஃப் பரிபூரணமானதாக மாறும் என்ற விஷயத்த கவனத்தில் கொண்டு அதற்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஷெட்யூல் தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலியோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை மேக்ஸிமம் கூட்டிக்கோங்க. உங்களோட லைஃப் கடைசி காலத்தில் நீங்கள் இப்படி கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு இதனூடாக தவிர்த்து கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.